ஒரு மயிரும் தெரியாது, ஏறிட்டு வந்துருவானுங்க. இல்ல ப்ரோ, பெரிய மயிர் ஃபுட்பால் நம்ம சைட்ல வந்து போட ரெண்டு மாட்டாங்க, வார்த்தைக்கு நம்ம சைட்ல வந்து போட மாட்டாங்கங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பிஆர் டீம் வந்து அவ்வளவுதான், அவங்க வந்து டீமே வந்து அப்படிதான். இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ மாம்சே அவங்க போட அதெல்லாம் இல்ல மத்தவங்க இல்ல அதெல்லாம் நீங்க ரைக்காவோட தமிழ்நாடோட நிப்பாட்டிக்கோங்க. இப்ப வந்து மைத்ரி வந்து வெளியே அதர் ஸ்டேட் அவன் கரெக்டா போட்டுருவான் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம். இல்ல இவங்க பாக்ஸ் ஆபீஸ் இல்ல ரிப்போர்ட் எல்லாம் மை- இந்த சினி ட்ராக் சொல்றதையும் இந்த ராஜசேகர் சொல்றதையும் நம்பிட்டு யோ அதை வச்சு சினி பேசிட்டு ட்ராக் இருக்கிறானுங்க. டிஸ்கவுண்ட் இரியா, சினி ட்ராக் வந்து டிஸ்கவுண்ட் போடுறான்யா. ஆனா நீங்க எல்லாம் அதை தானே நம்புறீங்க, நிறைய பேரு அதுதான் யார் நம்பிட்டு நம்புறா? வந்து பேசிட்டு யார் இருக்கிறாங்க. நம்புறா ப்ரோ? நான் ஒண்ணு அணில் கிடையாது, அணில் இல்ல தான் இல்ல அதை நம்புவாங்க, நான் நம்ப உங்களை மாட்டேன். சொல்லல, அந்த படம் 1000 கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்றத இந்த சினி ட்ராக் சொல்றது பார்த்து தானே நம்பிட்டு இருக்கிறானுங்க. நான் அதை சொல்றேன். படம் ப்ரோ நீ 150 கோடி 1000 வசூல் எடுத்துட்டு வராத பண்ணிட்டு ப்ரோ. முதல் இது வந்து வாரன்றத ரமேஷ் பாலா போடுறான், அதை நம்ப மாட்டேங்கிறானுங்க. ப்ரோ இதுதான் ப்ரோ, அது பாருங்க ராயனே சிம்பிள் வந்து இதுதான். பாத்தீங்கன்னா பெரிய பேங்க் கலெக்ஷன்லாம் கிடையாது ப்ரோ. சரிங்களா, அந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான், தட்டி போட்டு ஒரு ஆவரேஜான படம் தான். அந்த படம் வந்து 50th படம்னால அது வந்து ஓரளவுக்கு ரீச் ஆச்சு, அவ்வளவுதான். இல்ல நான் அது கூட நான் அவ்வளவுதான் அது ப்ரோ கூட தனுஷோட கம்பேர் இது. பண்ணல. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரோ நீங்க அவங்கள பண்ணலன்றத பத்தி இவங்க எல்லாம் அதை பேசி வச்சு டைம் வேஸ்ட் நம்பிக்கிறானுங்க. பண்ணாதீங்க ப்ரோ. நம்ம லெவல் வந்து வேறதான். நம்ம ஆள் இப்பயும் இறங்கி வந்து ஒரு மாஸ் படம் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அப்படியே தூக்கிடும் ப்ரோ. இதே மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு ஆக்சுவலா. ஒரு இல்ல டைம் வந்து 2 படம் வந்து சறுக்கி ஒரு படம் வந்து ஹிட் ஆகுறது, இல்ல 4 படம் சறுக்கி ஒரு படம் ஹிட் ஒரு ஆகுது. விஷயம் சொல்றேன். அப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஃபாலோ இல்ல ஃபேன் பேஸோ எல்லாமே அதிகமா ஆழ்வாரும் தான் ப்ரோ இருக்கும். இல்ல ஆழ்வாரும் ஒரு 2007 தான், பில்லாவும் 2007 தான். அவரால் அதுவும் பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். அதுதான் ப்ரோ ப்ரோ சொல்றேன், சிம்பிள் ப்ரோ. ரியாலிட்டி. நடிகனா இல்ல சிம்பிளா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நடிகனா இருந்தா எல்லா ஜானரும் ட்ரை பண்ணணும். சரியா? இந்த ஒரு ஒரு லூசு அவன மாதிரி வந்து இல்ல அவன மாதிரி பேட்டர்ன் ப்ரோ. வந்து ஒரே ஃபார்முலால ஒரே மாதிரி வந்து நடிக்க கூடாது. சிம்பிள், அவன் நான் வந்து கேட்டோம்னா அவ்வளவுதான். எங்களை பொறுத்த அவன் வரைக்கும் வந்து அவ்வளவுதான். கிரிக்கெட் ப்ரோ ப்ரூஃப்லாம் இல்ல ப்ரோ. அவன் அது வந்து அவன் நல்லா தான் வந்து நம்பர் 1, ஆன்லைனுக்கு அவன் வந்து தான் நம்பர் காசு 1 தரான், சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ. ஆன்லைனுக்கு வந்து காசு ராஜசேகர் ப்ரோ இங்க தரான். ஒரு பாருங்க, நிமிஷம். ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மனுஷனுக்கும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தவனுக்கும் தான் தான் பெரிய ஆள் நினைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாம்சே அவங்க அதுக்கு மீறி நம்ம ஏதாவது கேட்டோம்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 வருஷமா எடுத்த படம் இவ்வளவுதானா அப்படிங்கிறாங்க. இதோ பாரு தினேஷ், ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை கோடி பண்ணாலும் பண்ணலனாலும் அவர் என் தலைவன். அவரை பார்த்தா போதும். அவரோட மனசுக்கு தான் இங்க எல்லாம். இவங்கள மாதிரி எனக்கு இத்தனை கோடி வேணும், அத்தனை கோடிலாம் வேணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இல்ல ஆளுங்க ப்ரோ, நாங்க இல்லை இங்க. நீயும் அப்படிதான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ப்ரோ யாரு நானா? நீயும் இல்ல அந்த லிஸ்ட்ல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எனக்கு லிஸ்ட் ஒரே தான் நான் சொல்ற லிஸ்ட்ல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரோ எந்த லிஸ்ட்? என்ன மாதிரி அப்படி சொல்லு. அப்படிதான் சொல்றேன். இல்ல ப்ரோ, தினேஷ் ப்ரோ, நான் அவனே கேட்டுக்கிறேன். 2 வருஷமா எடுத்த படம் இவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறானுங்க. இல்ல 16 வருஷமா ஒரு படம் எடுத்தாங்க. ஓகேவா? ஸ்கிரீன்ல பாக்கும்போது என்ன படம், அவனை தூக்கிட்டு போனாங்க, அவன் அங்க போய் மாட்டிக்கிட்டான், அங்க இருந்து திரும்பி வந்துட்டான், இவ்வளவுதான். இவனுங்களோட அறிவு இவ்வளவுதான் இருக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி ஷூட்டிங் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அங்க வந்து என்னென்ன விஷயம் நடந்துச்சு, என்னென்ன வேலை நடக்கல, எத்தனை நாள் சும்மா இருந்தாங்க, இதெல்லாம் தெரியணும்ல. ஒரு இளவும் தெரியாது. ஆனா 2 வருஷம் படம் எடுத்தாங்க, என்ன படம்னு கேட்டு போயிருவாங்க அசால்ட்டா. லைக்காவோட பட்ஜெட் அவ்வளவுதான் ப்ரோ. அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சின்ன ஒரு 30 டேஸ் 50 டேஸ் ஷெட்யூல்ல படத்தை முடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு கதைக்கு ஏத்த மாதிரி 50 டேஸ்ல படத்தை முடிச்சு நீட்டா கொடுத்துருக்கான் மகிழ், அவ்வளவுதான். அவனை கொண்டு வந்து மகிழ காலி பண்ணிட்டேன்னு சொல்றானுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினோத காலி பண்ணிட்டதா சொல்றானுங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது ப்ரோ. ஆனா இவ்வளவு டாக்ஸிக் இருக்க கூடாது. மகிழ் வாழ்க்கையில இல்ல இன்னொன்னு இந்த நான் கேக்குறேன். பட்ஜெட் இந்த கலெக்ஷன் ஒரு படம் வாய்ப்பு வருமே, இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? இல்ல நான் ஒன்னே கேக்குறேனே. இப்போ வினோத காலி பண்ணிட்டா, வினோத் என்ன மயிருக்கு இன்னொரு பெரிய ஸ்டாருக்கு படம் எடுக்கணும். அந்த பெரிய ஸ்டாரு அவனே செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ண ஸ்டாருக்கு எதுக்கு படம் எடுக்கணும் நான் கேக்குறேன். 1. 2, மகிழ் இதே விக்ரம் படத்தை தான் மகிழ் வந்து மீகாமன் ஒரு படம் எடுத்தான். பிரேக் ஆகுது அன்னைக்கு வந்து இவனுங்களுக்கு ஒருத்தனுக்கு கூட அந்த படம் ரிலீஸ் ஆனது கூட தெரியாது. இல்ல அதே மகிழ் தான் விக்ரம் படத்தோட அதே ஸ்டோரியை தான் மீகாமன் ஒரு படம் எடுத்தான். அந்த படம் வந்ததே பாதி வச்சுக்கு தெரியாது. அந்த படத்தோட ஒர்க் என்னன்னு அவனுக்கும் தெரியாது. தடையற தாக்கன்னு ஒரு படம் வந்துச்சு மகிழோடது, அதுவும் தெரியாது. மகிழ்ன்றது வெளியே பேசப்பட்டது வந்து தடம்னு ஒரு படத்தினாலதான் வெளியே பேசப்பட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
தடையற தாக்க வந்து லோக்கல் ஆடியன்ஸ் மிச்ச நியூட்ரல் ஃபேன்ஸ் பேசி தான் தடையற தாக்க ஒரு படம் வந்ததே எல்லாத்துக்கும் ஆக்சுவலா தெரியும். டேர்டெவில் ஆக்சுவலா தடையர் தாக்க எப்போ வந்துச்சுன்னா பில்லா 2 2012 ஆமா 12 ஆமா அந்த கேப்ல 13 12 பில்லா டைம்ல தான் வந்துச்சு. பில்லா நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தடையர் தாக்க இன்னொரு ஸ்கிரீன்ல ஓடுது. நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன் அது. படம் சொன்னாங்க சூப்பரா இருக்குன்ட்டு. டைரக்டர் யாருன்னா மகிழ் திருமேனி. இதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு. படம் வந்து அவ்வளோ சக்க போட்டுச்சு அந்த படம். ஆக்சுவலா பில்லா வந்துட்டு பில்லா பண்ணதை விட ஒரு அந்த படம் ஒரு 5% 10% பர்ஃபார்ம் பண்ணிடும் சரியா கலெக்ஷன் வைஸா. நல்ல டைரக்டர் அப்பவே வந்து நல்ல கண்டென்ட் டைரக்டர். அதான் ஆன்லைன் என்ன சொன்னானுங்கன்னா அப்பவுமே வந்து மகிழ போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க. இல்ல மகிழ் திருமேனிக்கு தெரியாதா? மகிழ் திருமேனி அந்த சினிமாவோட ஃபுல்லா அவனுக்கு அனலைசிஸ் தெரியும். 4-5 படம் பண்ணியிருக்கான். அவனுக்கு மாஸ் எலிவேஷன் இது எல்லாமே தெரியும். சரி ஆனா வந்து இது வந்து அஜித் சார் தான் வைக்க சொன்னாங்க. அஜித் சார் தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி சொல்றானுங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அஜித் சார் தான் எல்லாமே இனிஷியேட் பண்ணாராம். ஏன் வந்து இப்ப கேக்குறானுங்க அஜித் சார் டைரக்ட் பண்ண வேண்டியதானே? ஏன் அதையும் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறானுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு என்ன தற்குறித்தனமா இருக்கு இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ. நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே அஜித் சார் பண்ணாராம். அது வந்து எல்லாமே அஜித் சார்னா அஜித் சார் சொல்லி தான் இப்ப வந்து இந்த கதையை சூஸ் பண்ணதுல இருந்து ஸ்டண்ட்ல இருந்து அந்த ஆர்ட் பேர் முதல் கொண்டா மாம்சே பேர் முதல் கொண்டா பேர் முதற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. எப்படி அது சூஸ் பண்ண முடியும்? ஒரு டைரக்டர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எப்படி போக முடியும்னு நான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு கேவலமா இல்ல பேசுறதுக்கு. இதெல்லாம் ஏன்டா விஜய் ஃபேன்ஸ் கூட இப்படி பேச மாட்டாங்கடா. நான் என்ன கேக்குறேன் இப்போ அவரே படம் எடுத்து அவரே பண்ணி அவரே ரிலீஸ் பண்ணோம்னா எதுக்கு அவர் நடிச்சுக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு பேசாம போயிருவாரு? தற்கொலை முட்டா புண்டைகளா முதல்ல அது புரிஞ்சுக்குங்கடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கடா. உங்க மண்டையில கொஞ்சமாவது ஒரு 5% மூளை சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சமாவது காமன் சென்ஸோட இது வரைக்கும் யாரும் அஜித் சார் எல்லாம் விட்டு கொடுத்தது பேசிலாம் நான் பார்த்தது இல்ல. நான் பார்த்திருக்கேன் நெகட்டிவிட்டி வரும். ஆனா ஒரு ஸ்பேஸ் போட்டு நெகட்டிவா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்கறதுலாம் நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இல்ல நானுமே இல்ல நம்ம கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் நான் கேக்குறேன். நம்ம கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. இம்மெச்சூர்டா இருக்கிறவங்க எப்பவுமே இம்மெச்சூர்டா தான் இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவர் ஆஞ்சநேயா, ஜனா, ஜி, பரமசிவன் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது சொல்லுவானுங்க திருப்பி அவர் கௌதம் கூட படம் பண்ணாதான் ஃபார்முக்கு வர முடியும். ஏஆர் முருகதாஸோட படம் பண்ணாதான் ஃபார்முக்கு வர முடியும். ஆளும் வரப்பெல்லாம் சத்தியம் பண்றானுங்க. நீ கௌதமோ ஏஆர் முருகதாஸோ வரலைன்னா அவர் மேலேயே வர முடியாது. என்ன விஷ்ணுவர்தனை வச்சு ஒரு பிளாக் இல்ல விஷ்ணுவர்தனை வச்சு நான் ஒண்ணு கேக்குறேன். கௌதம் மேனன் கூட இருந்தா ஒரு படம் எடுத்தாரு. கௌதம் மேனன் கூட தான் ஒரு படம் எடுத்தாரு. அதையும் உனக்கு உட்காந்து குறப்புண்டதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அதுதான் அதையும் உட்காந்து உண்மை. குறை சொல்ற வாய் சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனா அவரு எந்த டைரக்டர் வச்சு வேணாலும் பேசணும் நான் பேசுறேன். அதாவது விஷ்ணுவர்தனோட பில்லா பண்ணும்போது யாருக்குமே வந்து அந்த டைரக்டரை பத்தி பெருசா ஒரு இதே கிடையாது. ஏன்னா 2 படம் சின்ன படம் தான் பண்ணியிருக்காப்புல 3 படம். ஆனா அந்த ஆளை வச்சு அவங்க அப்படி ஒரு படம் கொடுத்தாங்க. மங்காத்தா பண்ணும்போது வெங்கட் பிரபுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்றதே. அதுக்கு முன்னாடி பண்ண 3 படமே ஒரு கதைன்னா கன்சிடரே பண்ண முடியாது. இது கோவா, சென்னை 28 அதேதான் நவீன் சொல்றேன். பில்லா பண்றப்ப இதுக்கு முன்னாடி பட்டியல்னு ஒரு படம் ஃபிளாப் விஷ்ணுவர்தனுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் அறிந்தும் அறியாமலும்னு ஒரு படம் ஹிட் ஆச்சு. அவ்வளவுதான். ஒரே பட்டியல் ஃபிளாப் சரியா. அதுக்கப்புறம் பில்லா. நீ பில்லாவோட ஸ்கேல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இயர்ல வந்து டாப் கலெக்ஷன்ல வந்து நம்பர் 2ல இருந்தது சரியா. அந்த இயர் எண்ட்ல அஜித் சாரோடது எப்போதுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானே புரியுதா. இது வந்து கலெக்ஷன் வந்து ஆர்கானிக்கா இருந்தாலும் இது இன்ஆர்கானிக்கா வந்து இல்லாம வேணா இருக்கலாம். பட் ஆனா ஆர்கானிக்கா நல்ல கலெக்ஷன் தான், டீசன்ட் கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு. சொன்ன அளவுக்குலாம் படம் ரொம்ப வந்து நல்லா இல்லை, கலெக்ஷன் பண்ணல அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து லியோ மாதிரி பண்ணு. லியோ மாதிரி பண்ணோம்னா அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வேணும். இப்போ மகிழ் மாதிரி பண்ணோம்னா மகிழ் தான் வேணும். மகிழ் தான் பண்ண முடியும் புரியுதா. இப்போ அவனோட பெஸ்ட்டை வந்து அவன் கொடுத்துருக்கான். 100% வந்து பெஸ்ட்டை வந்து அவன் கொடுத்துருக்கான். அது நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்டோரி லைனா ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கு இருக்கு சரியா. அது வந்து நாட் ஒஸ்ட் நாட் பேடு டூ பேடு அப்படிலாம் சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. நல்ல படம் தான், தரமான படம் தான். இப்பயும் நீ போய் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா டீசன்ட் வாட்ச் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. நீ உடனே ஸ்டோரி சரியில்லை, இது வேணும் உனக்கு கஞ்சா வேணும் இது வேணும்னா நீ அங்க போ, நீ ஆப்போசிட்டுக்கு போ, இல்லை வந்து வேற வச்சு ஃபேனா மாறி இருங்கிறேன் நான். ஏன் வந்து இன்னும் அஜித் சாருக்கு ஃபேனா இருக்குன்னு சொல்றேன்.
இருக்காத, சப்போர்ட் பண்ணாத, போயிரு தயவு செஞ்சு. நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஃபேனா இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நான் கடைசி வரைக்கும் அஜித் சாருக்கு ஃபேனா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல புரியுதா? இவனை இன்னொன்னு சொன்னது நீ கவனிச்சியா மாம்சு? இன்னொன்னு சொன்னது கவனிச்சியா? என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க கெரியரை நீங்க எப்ப காப்பாத்த போறீங்க? நீங்க என்னடா பண்ணீங்க மயில்? அவர் கெரியரை காப்பாத்துற அளவுக்கு நீங்க இல்ல என்னடா பண்ணீங்க அவர் இப்ப மயில்? எனக்கு அப்படியே அதுதான் அவரு புரியல. அத்த படத்தை இப்படி இது பண்ணலாம், இவங்களுக்கு அப்படியே ஒரு 50 கோடியோ இல்ல வேணா விடு 150 கோடியோ போயிட போகுது மாதிரி பேசுங்கிறாங்க. இல்ல நான் அது பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இவர் சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கெல்லாம் வெறுப்புமையா இருக்கு. ஐயோ ராமா. டேய் இல்ல அவர் என்னைக்குமே பழைய சிங்கம் தான் டைஹார்ட் டேய். அஜித் ஃபேன்லாம் இருக்காங்க நான் இல்லையா நேத்து உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்? நான் அமைதியா இருக்கேன் கணேஷ்? மாம்சு. நீ சொன்ன நான் அமைதியா கணேஷ் ஒரே இருக்கேன். நிமிஷம், ஆனா டாட் டெவில் டைஹார்ட் அஜித் ஃபேன்லாம் இருக்காங்க, ரொம்ப பழைய ஆளுங்கலாம் இருக்காங்க. அவங்க இன்னும் அஜித்துக்காக அப்படி உயிரை கொடுத்துட்டு இருக்காங்கயா. நாங்களாம் நேரா பார்த்துருக்கோம், பார்த்தனால சொல்றேன் நானு. சும்மா நேத்து வந்துட்டு ஃபேன் ஆகிட்டு இவனுக்கு வந்து சீன் கணேஷ் ஒரு போட்டுட்டு சின்ன வேலை இருக்காங்க. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டாங்க ப்ரோ, போயிட்டாங்க. சொல்லுங்க ராம் ப்ரோ, நானுமே பார்த்துருக்கேன் உமேஷ் ஆஃப்லைன்லாம் சொல்லி ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் சும்மா கப்பீஸ் இவங்கலாம். இல்ல எதுக்குயா ப்ரோ அப்படி ஃபேனா ப்ரோ இருக்க? நீ ஃபேன் ஆஃப்லைன் உனக்கு ப்ரோ பிடிக்கலன்னா நீ ஆஃப்லைன்னா ப்ரோ நம்ம தான் ப்ரோ. ஆஃப்லைன் நான் சீரியஸா சொல்றேன். இவனுங்கெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்படி சொல்றது காமெடியா சுத்திட்டு இருப்பானுங்க ப்ரோ. உனக்கு ஜோக்கர் ப்ரோ. ரியல் லைஃப்ல எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், இப்போ மறைமுகமா உட்காந்துட்டு இந்த விஜய் போட்டோ வச்சுட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்கவெல்லாம் ப்ரோ பிடிச்ச ப்ரோ முடிச்சு நீங்க கைங்கால ஒரே தூக்கி செகண்ட் தலைக்குள்ள அந்த ஊண்டு விட்டு தெவடியா பையனை போயிடும். விட்டுருங்க ப்ரோ. நான் நாளைக்கு காலை ஒரு ஸ்பேஸ் போடுறேன், உங்களுக்குனே போடுறேன். அந்த தெவடியா பையன் கிளி கிளி நீங்க எனக்கு லிங்க் போடுங்க, நான் வரேன். நான் இல்ல தயவு கண்டிப்பா செஞ்சு ப்ரோ அந்த எனக்கு தெவடியா பையன் லிங்க் பேரே போட்டே சொல்லாதீங்க, ஆகணுங்க. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் அவனை போட்டு அடிக்கிறப்போ உங்களுக்கு லிங்க் சரி அனுப்புறேன். சரி சரி ப்ரோ சரி அது சரி மேல சரி வந்து நீங்க பிரகாஷ் ப்ரோ நீங்க லிங்க் மேல போடுங்க, நான் கலர் பாத்துக்கிறேன். போட்டிருக்கோம்ல, அந்த தலைக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். அவனை அடியில அப்புறமா அடிக்கலாம் நம்ம. கண்டிப்பா 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 ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இல்ல நம்ம தான் என்னைக்குமேன்ற. உமேஷ் நீ ஏதோ பேச வந்தடா, பேசுடா. இல்ல நீங்க பேசுங்க. உமேஷ் தான் எங்க பேசுவான். போயிட்டான்? உமேஷ் வாயா சொல்லியா. அவனைத்தான் சொல்றேன். அவன் பேச மாட்டேன்றானே. சரி கணேஷ் ப்ரோ நான் ஓகே போயிட்டு வரேன் ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ. சரிங்களா? நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஎம் பண்ணியிருக்கேன். நீங்க அதுக்கு மட்டும் ஓகே ரிப்ளை ப்ரோ, டன் கொடுத்துருங்க. ப்ரோ. நாளைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் போடும்போது எனக்கு லிங்க் சென்ட் பண்ணுங்க, சரிங்க நான் ப்ரோ, வரேன். சரி. நாளைக்கே பாருங்க. ஓகே. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க என்னைக்குமே பாத்துக்கலாம். நம்ம வர்றது நம்ம தான், வெற்றி நம்மதே. சூப்பர் ப்ரோ. நீ மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கடா, அதை கொஞ்சம் பண்ணி விடுங்கடா. ரீட்வீட் மட்டும் பண்ணி விடுங்கடா. கணேஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ இப்போ ஒருத்தர் சொன்னார்ல ப்ரோ, அதான் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. எங்கள் ஊர் பார்த்தேன்னு வச்சுக்கேன், என்னதான் நம்மால் படம் வந்து கொஞ்சம் அடியானாலுமே வந்து அடுத்த படம் வந்து எப்படி வந்து எடுப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2 இது இருக்குதுங்க, தேட்டர் இருக்குது. கிருஷ்ணா தேட்டர் ஒன்று, கோபிகிருஷ்ணா தேட்டர் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த அஜித் படம் வந்து அஜித் படம் வந்து நல்லா நல்லா புகாட்டலுமே அடுத்த படம் வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவங்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரசிகரை வந்து நிப்பாட்டவே முடியாது. நான் வந்து எப்போ பார்த்தேன்னு தெரியுமா, அந்த வேதாளம் மணி ரிலீஸ் ஆகும்போது முன்னாடி 9 மணி ஷோ போகும்போது நாங்கள் விளையாடினோம்னா உள்ளுக்குள்ள வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணல. இவங்க என்ன அவங்க ஓனர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி இருக்கிற இது இருக்குல்லங்க சீலு, இந்த இது சொல்லுவோம்ல கேட்டு, என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை தூக்கி அப்படியே வந்து வெளியே வச்சுட்டு இல்லை ஒழுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரசிகருக்குமே இது வரைக்கும் நான் வந்து இது பண்ணது இல்லைங்க. இல்ல ப்ரோ, பார்த்தது இப்ப இல்லைங்க நான். மத்த ஆக்டருக்குலாம் வந்து ப்ரமோஷன் இருக்கு ப்ரோ, பிஆர் டீம் இருக்கு. அஜித் சாருக்கு பிஆர் டீம் கிடையாது, நம்ம தான் பிஆர் ஆக்சுவலா. இப்போ ஃபேன்ஸா நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தான் பிஆர். சரிங்களா? நம்ம ப்ரமோஷன் பண்ணாதான் அந்த படம் வந்து ரீச் ஆகும், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதான் மத்தவங்க தலைவரை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்மால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்துல வந்து உண்மையான ஆள் தலைவர். அவர் உண்மையான ஆளு, ரொம்பவுமே நேர்மையான ஆளு. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ரசிகர் வந்து படம் பார்க்குறாங்க, நம்ம வந்து படத்தை வந்து பில்டப் பண்ணக்கூடாது. படம் பிடிச்சப்ப பிடிக்காட்டி பெற்று அவ்வளோதான். ப்ரோ அப்படிதான் நீங்க அவர் சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளு வந்து இப்ப டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பேமெண்ட் பண்ற ஆக்டர்ல வந்து நம்ம ஆள் வந்து டாப்ல இருக்காரு. சரிங்களா? இதுவே நீங்க வந்து ஆப்போசிட்ல போய் பாத்தீங்கன்னா காருக்கு வரி கட்டாம, இதுக்கு வரி கட்டாம நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க, வரி ஏய்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா நம்ம ஆள் வந்து கரெக்டா டாக்ஸ் கட்டுறதுலயோ இதுலயோ கரெக்டா பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கவர்மெண்ட்ல இருந்து பேசிக் ரெஸ்பெக்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து கிடைக்குது. ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷனும் வந்து சென்ட்ரல்ல இருந்தும் சரி, ஸ்டேட்ல இருந்தும் சரி. உங்களுக்கு தெரியுதுல்ல, யாருக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஒரு
ப்ராப்பர் இது இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுவே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆர்மிக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்காது ப்ரோ. ஆப்போசிட்ல இந்த இது மாதிரி மதிக்க மாட்டாங்க. வில்லன் ப்ரோ. சில தற்கொலைகளுக்கு ஒன்று புரிய வைக்கணும். பத்மபூஷன் அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். எப்படின்னா அது மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எப்படின்னா நீ வந்துட்டு வரி கட்டுற ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும். புரியுதா? இந்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுற ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும். எந்த ஒரு கேஸ் ரெக்கார்டு ட்ராக் ரெக்கார்ட்ஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்போ ஆப்போசிட்ல ஒரு தலைவனை கொடுக்கணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உன் தலைவன் வந்துட்டு வரி கட்டவே மாட்டேன்ட்டான். என்ன பண்ணானா மேல்முறையீடு போட்டியான். என்னால் இவ்வளோ 1 லட்சம் கட்ட முடியாது, என்னை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு மேல்முறையீடு வேற கோர்ட்ல கேஸ் நடத்தினேன், ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்துட்டு பத்மபூஷன் ஒரு உப்புமா கூட தர மாட்டாங்க. புரியுதா? அவார்டு கொடுக்குறோம்னா அதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். இவர் இந்தியாவை ரெசம்பிளன்ஸ் பண்ணி வந்துட்டு இந்த ட்ரோன் இந்திய ஆர்மிக்கு ட்ரோன் சப்ளை பண்ணியிருந்திருக்காப்புல. அது போக வந்துக்கிட்டு இந்த அவார்ட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஒரு ஆக்டரா எவ்வளோ தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டாப்புல. இந்த மாதிரி ஆளுக்கு தான் எல்லாம் கொடுப்பானுங்க. நீ உன் அண்ணன் என்ன கிழிச்சிருக்கியான்னு சொல்லு. ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு சிட்டிசனா என்ன பண்ணியிருக்க நீ சொல்லி என்கிட்ட இங்க வந்து பேசிட்டு போயிரு மைக் வாங்கி. டேய் என் அவனுக்கு தலைவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தருணே பண்ணியிருக்கான் பொண்டாட்டி ஒர்க்குன்னு. கூட சேர சொல்ற, அப்புறம் அவார்டை பத்தி பேசலாம். இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க பொண்டாட்டி கூட சேர சொல்லு. பேசுறாங்கல்ல, உன் தலைவன் இந்த மாதிரி விஷயங்களை அதான் சாதிச்சிருக்கான், தலைவரே. என்னால நல்ல சிட்டிசன், நீ வந்துட்டு ஒரு இங்க பேசிட்டு போயிரு, அதுக்கப்புறம் இப்ப ஒத்துக்கிறேன். நீ ஒரு ஜென்டர்கிட்ட தருண், ஒரு ஜென்டர் பப்ளிக் ஆடியன்ஸ்டையோ இல்ல ஜென்ரல் பப்ளிக்கிட்ட போய் அதான் நீங்க சொல்ற புரியுது. நம்மால் வந்து இந்த ஆப்போசிட் கேங் மாதிரி இறங்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, சினிமால வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லா பவர் இருக்குது. என்னன்னா நம்மால் வந்து யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாப்புல. அவங்களோட குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, நல்லபடியாக வாழ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மால் வந்து ஒதுங்கி நிற்கிறாப்புல. அவ்வளோதான் காரணம். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, ஆப்போசிட் காரனே எவனும் இருக்க மாட்டாங்க. இல்ல அப்போ கொரோனா அப்- டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரோனு இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை ஆயிருக்கு. அவரோட டீம் தக்ஷா டீம்ல எதுக்குன்னா அந்த வேக்சினுக்கு ஸ்ப்ரே பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவரோட அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கு. ஷூட்டிங்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி தேர்ட் மெடலில் கோல்டு வாங்கியிருக்காப்புல. தேர்டில் வந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பிரிட்டிஷ் ஃபார்முலா ரேஸில் போய் தேர்ட் ப்ரைஸ் வந்திருக்காப்புல. இவ்வளோ விஷயங்கள் எப்படின்னா இந்தியா தன்னோட நாட்டை வந்துட்டு மையப்படுத்தி இதுக்காண்டி ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயம் பண்ணதுனால தான் அவருக்கு வந்துட்டு இந்த அவார்டு, இந்த சிவிலியன் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு வந்துட்டு சிவிலியன் அவார்டு தானே, பத்மபூஷன்றது ஒரு சிவிலியன் தானே கொடுப்பாங்க இந்த அவார்டு. கரெக்டாக அதுக்கான எல்லா பொருத்தங்களும் இவர்கிட்ட இருக்குது, அதனால தான் கொடுக்குறாங்க. சும்மா வந்து தூக்கி கொடுக்க கிடையாது. இந்த அவார்டு இவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் உங்களுக்கு அந்த கிடையாது. பேசிக் ரெஸ்பெக்ட் கிடைக்குது பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட்டோ இல்ல பப்ளிக்கா இருக்கட்டும், ஒரு பப்ளிக்கிட்ட போய் நீங்க மைக் எடுத்து ஒரு யூடியூப்ல நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அஜித் சார் வந்து நல்ல விதமா தான் ப்ரைஸ் பண்ணி வருமே தவிர, விஜயை பத்தி கூட நெகட்டிவிட்டி வரும். ஆனா அஜித் சாரை பத்தி நெகட்டிவிட்டி வராது. அதோட படங்களை பத்தி வேணா நெகட்டிவிட்டி வரும். ஆனா அவரோட பர்சனல் லைஃபையோ, அவரோட பர்சனல் கேரியரையோ, அவரோட ஆட்டிடியூடையோ யாருமே வந்து இது பண்ணி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் கூட வராது. பார்த்துருக்கீங்களா? அது அதுதான் இங்க அஜித் பாருங்க, சார் வந்து இந்த கிரியேட் பண்ண ஒய் ஒரு பிரிவு பாதுகாப்பு வாங்கினதுக்கு ரொம்ப பீத்திக்கிட்டு திரியிறாங்க. டேய் உங்களுக்கு அரசு மரியாதை தெரியுமாடா? அது அவார்டு வாங்குறப்ப பார்ப்பீங்க. அவர் கிடைக்கும் அப்ப உனக்கு அரசு மரியாதை தெரியுமா? இல்ல. அந்த இப்ப இதை நீ பார்ப்ப. தருண், இந்தியன் ஆர்.என். ரெகக்னேஷனோட ரவி வந்து இந்த எத்தனை பேர் மாதிரி முன்னாடி ரெகக்னேஷன் வாங்குவாருன்னு. பண்றேன்னு சொன்னோனே, இந்நேரம் வந்து ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தா தட்டை தூக்கிட்டு இந்நேரம் கிளம்பியிருப்பானுங்க. நம்ம ஆள் என்ன டீசெண்டா பண்ணாரு பத்தியா? டீசெண்டா ஒதுங்கிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ இதுதான் இதுதான் இவனுடைய மேனரிசம். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு இந்தியன் சிட்டிசனு, ஒரு பேசிக்கா ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பக்கா ஜென்டில்மேன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் அஜித் சார் வந்து நான் பாக்குறேன். இவர் அது அப்பையிலேருந்து அவரு சரி, தா இப்பையிலேருந்தும் சரிண்ணா. ம் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம க்ளோஸ் வாட்சா பண்ணிட்டு இருக்கோம். அவர் எப்படி ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு கூட 0% ஆட்டிடியூட் பர்சன்னா அது வந்து அஜித் சார் தான். நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு. இப்பயும் நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர்னால அவரோட நம்ம கெட்டு போல, நம்ம பர்சனல் பத்மபூஷனுக்கும் டைம் போக. ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் இருக்கு, பெரிய அச்சீவ்மெண்ட் அவருக்கு. ஆமா, துபாயில கண்டிப்பா. போய் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காப்புல. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு மேல என்ன பண்ணணுன்ற ஒரு இந்தியன் சிவிலியன் அவார்டு கொடுக்கறதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான ஒரு ஆள் தான் சொல்லப்போனா. இதை அடிச்சு நான் சொல்லுவேன், வேற எவனும் கிடையாது. வேற எவனா தகுதியான ஆள் தான் நீ தூக்கிட்டு வா, இவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீ கூட்டிட்டு வா, நம்ம போட்டு பார்த்துக்குவோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். சினிமான்றதை தாண்டி அப்பாற்பட்டு அஸ் ஒரு பர்சனாக இவர் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்காரு எல்லாம் தெரிஞ்சு அலசி தான் அந்த அவார்டு கொடுக்குறானுங்க. சும்மா வந்துட்டு இவரோட அந்த ஃபிலிமோகிராஃபியை வச்சே மையப்படுத்தி இந்த அவார்டு கொடுக்க கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த நாட்டுக்காண்டி என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர்,
அதுக்கப்புறம் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. இவருக்கு அந்த அவார்டு கொடுக்கறதுல வந்துட்டு ஒர்த்து இல்லை. நீ என்ன சொல்லுவ? என் ஆஃப்லைனில் என்கிட்ட வந்து பேச வந்தானுங்க. உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கேன். அவங்க பேசவே முடியல. ஒரு 10 பேர் ரவுண்ட் பண்ணி உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டாங்க. நான் இதைத்தான் சொன்னேன். அவங்களால வாயை திறக்க முடியல. என்கிட்ட பேசவே மாட்டானுங்க. வந்தேன்னா எடுத்து வாயில வச்சு போடுவேன். 1 to 1 இந்த பேச வந்தேன்னா என் தலையை பற்றி என்கிட்ட பேச வரான். ஏன்னா என்கிட்ட பேசவே பயப்படுவானுங்க 1 to 1 பேசுறதுக்கு. இவன்கிட்ட பேச மாட்டான் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூட்டு போயிடுவானுங்க. 1 to 1 என்கிட்ட நீ பேசு. விஜய்க்கு தான் இந்த இல்ல அவார்டு கொடுக்கணும் நம்ம தகுதியானவன்ட்டு. இவ்வளோ மாஸ் இருக்கு, இவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கு. ஒரு வெளியில வந்தா அங்க என்ன ஆகும், கூட்டம் என்ன ஆகும்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் அந்த 0% ஆட்டிடியூட் காட்டுறதுலாம் வேற லெவல் தெரியுமா? இப்ப நமக்கே ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா, பரவாயில்ல நமக்கு 10 பேர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு இது வரும் தெரியுமா? அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து அவருக்கு வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதனால தான் சொல்றேன் 0% ஆட்டிடியூட்னா ஃபேன்ஸை என்னைக்குமே மிஸ்யூஸ் பண்ணது இல்ல. இது வேற யாருக்கு வந்து கிடைக்குமோன்னு எனக்கு தெரியல எனக்கு. இது வரைக்குமே நான் பார்த்ததுலேருந்து வேற எந்த நடிகருக்குமே இது கிடைக்காது. அதான் தலைவர நம்ம ஆள் என்னடான்னா நம்மளை வந்து அது இது பண்ணிக்கிறாப்புல, யூஸ் பண்ணிக்கிறாப்புல. அதுதான் காரணம். அது யூஸ் மாதிரிலாம் பண்ணிக்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா மாட்டேங்கிறாரு வந்து ப்ரோ. படத்தை கரெக்டாக ஆப்டேட் ப்ரமோஷன் இங்க கொடுத்து பாருங்க, இவனுங்களுக்கு என்ன எல்லா தெரியுமா எல்லா ரசிகரையும் வந்து ப்ரோ? இது பத்துறாங்க. ப்ரோ அது இந்த என்ன டாக்ஸிக் சொல்ற பசங்களுக்கு வந்து உஸ்பத்துறாங்க. என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்றேன். டாக்ஸிக் பசங்களுக்கு மைக் பிடிக்கணும், ஆடியோ லான்ச் வரணும், ப்ரமோஷன் வரணும். இதெல்லாம் அவனுக்கு வந்து சொல்லும்போது சிரிப்பா இருந்துச்சு. இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பேசிட்டு இருக்கானுங்க. ஆடியோ லான்ச் வர்றது, இந்த ப்ரமோஷன் பண்றது, இந்த கேஜிஎஃப் மாதிரி படம் பண்றது, இந்த பிரசாந்த் நீல் கூட பண்றது, இதே தான் பேசிக்கிட்டே இருக்கானுங்க தவிர அஜித் சாரோட மனநிலை என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க மாட்டானுங்க. இப்ப நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அஜித் சார் இப்படிதான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இல்ல. அஜித் சார் என்ன படம் பண்ணாலும் அவர் எப்படி இருந்தாலுமே அந்த படத்தை நாங்க வந்து பார்க்கறதுக்கு ரெடியா தான் இருக்கோம்னு நான் சொல்றேன் நான். அஜித் சார் நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவாரு. அவர் என்னைக்குமே அவரோட ஸ்டார்டம் வேல்யூ கம்மியாவாது. அவருக்கு தெரியும் அவன் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நீ யார் சொல்றதுக்குன்னு நான் கேட்கறேன் நானு. இப்ப நீ ஃபேனா ரசி, படத்தை பாரு, என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதான். உட்காந்துக்கிட்டு நீ 200 பேர் 300 பேரை வச்சுக்கிட்டு நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி பண்ணிட்டு நான் 4 பேர் தான் உட்காந்துருக்கேன். 4 பேர் உட்காந்துக்கிட்டு நெகட்டிவிட்டியா பேசி அதில் என்ன கிடைக்க போகுது சொல்லு? அதையும் அவர் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு. கரெக்டா? அஜித் சார் அதை கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு. பார்க்காம இருக்க மாட்டாரு. எனக்கு கண்டிப்பா நேற்று போட்டது வந்து அவர் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நீ ப்ரூவ் பண்றனா அவர் பார்க்கறது மட்டும் கிடையாது. அவர் எங்கே இருந்தோ உன்னை வந்து கண்டிப்பா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாமே தெரியும் ஆக்சுவலா. அஜித் சாருக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அவர் கேள்விப்பட்டா அவர் எவ்வளவு மனசு வருத்தப்படுவார் சொல்லுங்க. சீரியஸா ப்ரோ அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் வந்து ஒரு க்ளோஸ் சோர்ஸ்ட்ட கேட்ட வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன்லைன் ஆட்டிடியூட்லாம் எல்லாமே. ஸோ அந்த ஒரு இதை வந்து தயவு செஞ்சு நம்ம ஃபேன்ஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோக்கஸ் அடுத்து என்ன தெரியுமா? பத்மபூஷன் அவார்டு அவர் வாங்குவாப்புல, கண்டிப்பாக வாங்க போவாப்புல. ராஷ்ட்ரியா பவனில் சுற்றி ஒரு 300 பேர் இருக்கிறப்ப பிரசிடென்ட் முன்னாடி தன்னோட அப்பா வச்ச பேர் அஜித்குமார் சுப்பிரமணியன்னு சொல்லி, எனக்கு நோட் பண்ணிக்க, அவங்க அப்பா வச்ச பேரில் அஜித்குமார் சுப்பிரமணியன் அந்த பேர் வரப்போ அவர் அந்த அவார்டு வாங்க போவாப்புல. அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங்கு. கரெக்டாக அந்த அவார்டு வாங்குற அந்த மூமெண்ட்டு தான். இங்கே பாரு, இந்த ஓய் பிரிவு இதுக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருப்ப, உனக்கு அரசு மரியாதைன்னு என்னன்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி காட்டுறோம். அன்றைக்கி டிஎல்ல வீடியோ பாருவோம் அவர் வாங்குறப்ப. ரியல் அரசு மரியாதை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடியும் அன்னைக்கு. மொத்த டிவியும் பார்க்கும். வீட்டில் பொதிகை டிவி இருந்தால் ஏற்றி வச்சுக்க, பார்த்து வயிறு அடிச்சு சாவு. அவ்வளோதான். அந்த நாளுக்கு தான் வெயிட்டிங்கு. இவனுங்க ஒன்றும் இல்லை தருண் ப்ரோ. இவனுங்களுக்கு என்ன தெரியுமா? வந்து அவனுங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது ஓகே. நம்பாலும் அந்த மனநிலை இருக்காரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு படம் பண்ணா அதை விட இன்னொரு டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. ஒரு டைப் ஆஃப் ஜோனர்லேயே பண்ணாம, இப்போ நெகட்டிவிட்டியா ஒரு ஷேட் இருக்குன்னா நெகட்டிவிட்டியாவே பண்ணாம அடுத்து ஒரு டிஃப்ரெண்டா அவர் பப்ளிக் ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னு கன்வே பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிற படம் பண்ணட்டுங்கிறேன் நான். நீ யார் முடிவு பண்றது? டேரக்டர் வந்து நீ பண்ணும் இந்த டேரக்டரை பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்றது நீ யாருன்னு நான் கேட்கறேன். உனக்கு யார் அந்த இதை கொடுத்தான்னு நான் கேட்கறேன். நீ ஒரு ஃபேனா வந்து அவரை வந்து ரசிக்கலாம், சரியா? அவருக்கு கை நீட்டி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இது ஒன்றும் கட்சி கிடையாது, இது கிடையாது. அவர் இஷ்டம், அவர் படம் நடிக்கிறாரு, அவர் நல்ல நடிகர். அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணு படமா. அதை விட்டுட்டு நீ நெகட்டிவிட்டியா இது பண்றோம்னு நினைச்சோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா உனக்கு இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன்.
அதுக்கான பலன் கண்டிப்பா உனக்கு இருக்கு. கண்டிப்பா ராம் ப்ரோ. இல்ல ஏ, கணேஷ் அவரு ரொம்ப இப்ப தப்பா போகுது வரைக்கும் கணேஷ். யாரையுமே பிடிச்சி வைக்க கிடையாது. இப்ப வரைக்குமே வந்துட்டு நீங்க ரசிகனாருன்னு நீ பிடிச்சி வைக்க கிடையாது. எதுவுமே கிடையாது. நமக்கு அவருக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2011 கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அவர் நமக்குமான அந்த டிஸ்டன்ஸு ரிலேஷன்ஷிப்புன்றது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நீ அதை தருண் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஆஃப்லைன்ல நீ என்னன்னா கொண்டாடுறாங்க வந்துட்டு நீ தருண், அவரை நீ ஆஃப்லைன்ல பிடிச்சி இழுக்கிற. கொண்டாடுறாங்க தருண். அதுதான் ஆஃப் அவனை பிடிச்சி இழுக்கிறானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னா நீ ப்ரமோஷன் பண்ணு, நீ வெளியே வா, அவன் ஆடியோ லான்ச் வைக்கிறான், சக்ஸஸ் மீட் வைக்கிறான், படத்துக்கு வந்துட்டு கூவி கூவி விற்கிறான், நீனும் அப்படி பண்ணு அப்படின்றாப்புல. அவரை தாண்டி வெளியே நிற்கிறாப்புல. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இத்தனை வருஷமாக எல்லா படமும் வந்துச்சு. படத்தை தியேட்டரில் பார்க்குற இப்படி தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு நீ உனக்கு எங்கேருந்து முளைச்சிச்சு உனக்கு? இந்த டைமில் என்ன தப்பு, இதெல்லாம் அவர் கிடையாது பிஆர் என்னன்னு. ஏஜென்சி இல்லையா? ஓப்பனா சொல்றேன், ம் அஜித் சாருக்கு பிஆர் ஏஜென்சி கிடையாது. பிஆர் ஏஜென்சி கிடையாது, மார்க்கெட்டிங் டீம் கிடையாது. அது பிஆர் டீம்ங்கிறது எப்படி ஒரு சைட்டை வந்து ஏத்துறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டருக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு பிஆர் டீம் தான் ஒர்க் பண்ணும். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நான் அது ஓப்பனா இப்போ சொல்றேன். இந்த பிஆர் டீம்ன்றது அந்த ரொம்ப டிஜிட்டல் வருஷமா மார்க்கெட்டிங் இருக்கு. என்ன தெரியுமா? உனக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஆப் நீ ஓபன் பண்ணாலும், சோஷியல் ஆப் ஓபன் பண்ணாலும், அந்த ஆக்டரோட ஒரு இது ஒரு பாசிட்டிவ் பேஜ் மீம் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் அடிக்கிறதுக்கு நெகட்டிவ் பேஜும் உனக்கு கிரியேட் ஆகும். அது வந்து ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இல்ல வந்து நீ வந்து எந்த ஃபோரம்ல நீ வேணாலும் பார்க்கலாம். இது வந்து விஜய்க்கு வந்து காமனாவே இருக்கு. சரியா? விஜய்க்கு பிஆர் டீம் ஒர்க் பண்ணுச்சு அந்த மூவி இருக்கிற வரைக்கும். ஏன்னா அரசியல்ல அவன் வரணும் அப்படிங்கிறதுக்காக, அரசியல்ல கால் வைக்கணுங்கிறதுக்காக அவன் பிஆர் டீம் வச்சிருந்தான். ஆப்போசிட் இது டீம் அடிக்கிற அளவுக்கு வில்லன் ப்ரோ, அவன் இதுவும் நான் ஒன்று வச்சிருந்தான். ஆனா நோட் அஜித் பண்ணேன். சார் அது பண்ணல. புரியுதா? ஆமாம், இந்த பிஆர் டீம் பற்றி நீங்கள் சொன்னீங்களே அன்னைக்கு, இந்த விஜயகாந்த் சாவல செருப்படி வாங்கினப்ப அன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன் தெரியுங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனோட பாசிட்டிவ் வீடியோ தான். நான் வந்துட்டு இது வரைக்கும் விஜயோட ஃபேன் பேஜ் ஃபாலோ பண்ணதில்லை. விஜய் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோவா லைக் பண்ண மாட்டானுங்க. சொல்லப்போனால் அவனை பற்றின விஷயம் வச்சுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருவேன். ஏதாவது விஜய் பற்றி வருதுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி ஆள் நான். அன்னைக்கு நான் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். விஜய் வந்துட்டு இப்படி ஹெல்ப் பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, அண்ணா வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதுதான் ஃபுல் பிஆர். அன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே திறந்தாலும் ஃபேஸ்புக்கை திறந்தா இன்ஸ்டாகிராமை திறந்தா அவன் வீடியோ தான் நின்றுச்சு. அதுதான் பிஆர் ஒர்க்கு. அவனை பற்றி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ஒன்று பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மூடுறதுக்கு 100 பாசிட்டிவ் பரவும். இதுதான் பிஆர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்மளை வந்து நிறைய அட்டாக் பண்ணானுங்க. பர்சனலாக நிறைய ஏகப்பட்ட அட்டாக் நடந்துச்சு. அதுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சா? அதுதான் ஃபுல்லாக ஆக்சுவலா பரவுச்சு. அந்த அஜித் நெகட்டிவ் சார் தான் வந்து சுற்றி இந்த பரவுச்சு. ரேசிங் ஒர்க்குக்கெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாருல. அதுக்கு அந்த படத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தப்ப கொஞ்சம் படத்துலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் ஒர்க்ல தான் இருப்பாரு. அங்க திடீர்னு துபாய் போவாரு. அங்க போய் விசிட் பண்ணி அங்க ரேஸ் ட்ராக்கு எல்லாமே அங்க ஃபுல்லா அங்க கன்க்ளூஷன் எல்லாமே கேட்டுப்பாரு. ஆக்சுவலா டிஸ்கஷன்லாம் போகும். அந்த டைம்ல எவ்வளவு நெகட்டிவிட்டி பரவுனுச்சு தெரியுமா? பாடி வெயிட்ட அதுதான். பத்தி இப்போ பாடி எங்களுக்கு வெயிட்ட பிஆர் பத்தி டீம் இருக்குன்னா, நாங்க அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். எங்கால நீ தப்பா பேசுறேன்னா, அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கா ஒரு 100, 150 கிட்ட வந்துட்டு எப்படின்னா பாசிட்டிவ் பரவணும். அது கிடையாது இங்க. இங்க 10 வருஷத்துல எவ்வளோ கிரிட்டிசிசம் நடந்துச்சு, எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அத பூசி முறைக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் அட்டாக் பார்த்தீங்களா இதுவரைக்கும்? ஒண்ணும் கிடையாது. அந்த நெகட்டிவ தாண்டி தான் இத்தனை வருஷமா ஒரு பின்னாடி நிக்கிறோம். விவேகம்ல எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. எல்லாம் எவ்வளோ பெரிய மலையவே தாண்டி வந்தாச்சு 10 இல்ல வருஷத்துல. இதெல்லாம் விவேகம்லாம் பெருசு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரியல. நல்லா டீசென்ட் வாட்ச் தான். ம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டீசென்ட் வாட்ச். செகண்ட் அது ஹாஃப் படத்த நல்லா சொல்லல. இருந்தது படம். அப்போ அவ்வளோ நெகட்டிவ் பரப்புனாயில ஒரு பாடி ஷேமிங் பண்ணானுங்க, எல்லாம் பண்ணானுங்களே. அப்ப இது நம்ம ஏதாச்சும் இது மெர்சல்லேருந்தே பண்ணோமா? டீம் வேலை பார்த்துட்டு இருக்கு தருண். ம். மெர்சல்லேருந்தே அவனுங்க வந்து பிஆர் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு யூடியூப்ல லைக்ஸ் முதற்கொண்டு வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் சரி வேண்டாம். சரி அதெல்லாமே இங்க இருக்கு, வரேன். எல்லாமே இருக்கு. லைக்ஸ், எனக்கு வியூஸ். இவனுங்க எல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகுறானுங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. பல வருஷமா பல மலமொழிகளை பார்த்து இந்த உடம்பு வந்துட்டு எல்லாத்தையும் தாங்கிருச்சு. அவரை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. எனக்கு அப்படிதான், எனக்கு பழகிருச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எப்பவும் நடக்கிறது தான். இது வந்துட்டு ஒரு சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வாய் மூடுறதுக்கு ஒன்று இவர் சைட்லேருந்து சில பாசிட்டிவ் வந்துட்டு அவராகவே இது பண்ணுவாப்புல. இப்போ இந்த மாதிரி இந்த மெடல் வாங்குறது, இந்த ரேசிங்கில் இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கான ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் அந்த நெகட்டிவ்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. மற்றபடி இவராக பிளான் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ விடாமுயற்சி கூட இவ்வளோ பண்ணாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக் நடந்துச்சா? ஒன்றும் நடக்க கிடையாது. எல்லாம் பழகிருச்சு.
இதுக்கு மேல எல்லாம் வந்துட்டு என்ன பார்த்தாச்சு நடந்தாலும் தருண். அவர் ம் எல்லாம் பார்த்துட்டாரு. சரியா? நம்மளும் எப்படி பார்த்துட்டோம். ரிசல்ட்? ஆமா, நம்மளும் பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா, இப்ப புதுசா வந்துட்டு நீ வந்து ப்ரமோஷன் வரல, ஆடியோ லான்ச் வரல, இது பண்ண மாட்ற, படத்துக்கு வந்து பெருசா விளம்பரம் பண்ண மாட்ற. நீ அந்த ஒரு ட்ரெண்ட்ல போனீன்னா அதுக்கான ஆள் அவர் கிடையாது. அண்ணா வாங்கண்ணே. சொல்லுங்க செல்வானா, செல்வண்ணே. பேசுங்க. வணக்கம் சார். இல்ல இது நீங்க இப்ப தடையத்தக்க இது சொன்னீங்கல்ல, அது பில்லா 2 அந்த சமயம் தானே? அண்ணா ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஆமாமா. ரைட். ஓகே. எனக்கு பில்லான்ற மாரி கேட்டுச்சுனால, சரி அதான் ரைட்டு. அதெல்லாம் விடுங்க. இது நடக்கிறது தான். அப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நேத்து நான் அந்த பேசல இருந்தேன். அது என்னென்ன பேசுனாங்கன்னு கேட்டேன். எல்லாம் ரைட்டு. இன்னைக்கு உனக்கு இருக்க ஆதங்கம், எனக்கு அந்த வயசுல இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல. அசல் பார்த்துட்டு வாஷ் பேஷன உடைச்சிட்டு கோவப்பட்டு வெளியே வந்தவங்கலாம் நாங்களும் தான். ஏன்னா அசல் வந்து அந்த கெட்டப்புக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தருணுக்கு தெரியும். மேக்ஸிமம் எங்க அசலுக்கு வில்லேஜ்ல அந்த திருட்டு விசிறி ரொம்ப இதாச்சு. நம்ம பசங்கலாம் வந்துட்டு அந்த கடைய உடைச்சு போலீஸ்காரங்கள்ட்ட அடி வாங்கி எப்படின்னா அவர் சுத்தி நடக்கிற நெகட்டிவிட்டிஸை வந்துட்டு ஒரு ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்தது நம்ம பசங்க தான் சொல்ல போனா. அந்த இல்ல அந்த திருட்டு வீடியோ விசிறி நம்ம ஓவரா போட்டிருக்கோம்ல. பரவுறப்ப ஆமா ஆமா அந்த நீங்க அ பெரிய போட்டிருந்தீங்க அந்த டைம்ல. அந்த விஷயத்த வந்துட்டு எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணா நம்ம பசங்க பயங்கர மெச்சூர் ஹேண்டில் பண்ணானுங்க. பைரசி வந்துட்டு ரொம்ப பயங்கரமா பரவுதுன்னு சொல்லி அசலுக்கு திருட்டு விசிறி வித்த கடையை ஃபுல்லா உடைச்சானுங்க. சிடி கடையவே உடைச்சானுங்க. அதுக்கு போலீஸ் ரிமாண்ட் அது இதுன்னு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு அப்ப. இல்ல. அவ்வளவு இது நடந்திருக்கு. இப்ப நான் இது ஏன் மென்ஷன் பண்ண வரேன்னா, அசல் கெட்டப்ப பார்த்து இங்க கிருதா வைக்காத ஆளே கிடையாது. அதே மாரி விசுவாசமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். இ இ இப்ப இப்ப எல்லா பேருமே நான் ஆசைப்பட்டேங்க. இப்ப நான் என் ஏஜுக்கு நான் ஒரு ஆசைப்பட்டேன். அஜித் சார் வந்து எங்க ஏரியாக்காரர் மாரி இருக்க மாட்டாரா? அப்படி ஒரு கெட்டப்ல நடிக்க மாட்டாரான்னு நான் ஏக்கப்பட்டிருக்கேன். அது எனக்கு எப்ப நிறைவேறுச்சு? வீரம் படத்துல நிறைவேறும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா வீரம் படம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஓகே. அப்ப ஒரு வில்லேஜ் பேக்டரா நடிச்சுட்டாரு. ஆனா நான் எதிர்பார்த்த ஒரு அந்த மீசை, தோரணை இதெல்லாம் வந்து நாங்கலாம் எதிர்பார்த்தவங்க தான். உண்மையிலே நான் அத மறுக்கவே இல்ல. ஆனா அத வந்து விசுவாசுல வந்து பூர்த்தி பண்ணாரு. நீங்க எனக்கு இப்ப வயசு கிட்டத்தட்ட 48 நெருங்கிருச்சுங்க. 38, 39 நெருங்கிருச்சு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் நான் அதுக்கு முன்னாடி எல்லா கேரக்டரும் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துட்டோம். ரைட்டு. எங்க ஏஜுக்கு நாங்க அவரு என்னென்ன கேரக்டரா ஆசைப்பட்டோமோ எல்லாமே பண்ணிட்டாரு. ரைட்டு. இப்ப அவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்குவம் வந்துருச்சு. மனப்பக்குவ நிலைக்கு மாறிட்டாரு. அவரு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவெடுத்த பிரகாரம் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல வந்துட்டு நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ரூல்ஸ் போட முடியாது. இப்ப நானே ரூல்ஸ் போட முடியாது. இப்ப நானே அசல்ல வந்துட்டு தமிழ் ஜெயா தியேட்டர்ல வந்து வாஷ் பேஷன உடைச்சிட்டு வந்தேன் நானு. என்னடா அப்படி படத்த இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த கெட்டப்புக்கு ஒரு வில்லேஜ் ஒரு ஒரு வில்லேஜ் கெட்டப் நீங்க நெனச்சு பாருங்க. அந்த கிருதா வச்சதுக்கு அதுக்கும் ஒரு வில்லேஜ்ல அங்காளி பங்காளி சண்டைக்கு ஒரு பங்கு தகராறு அந்த கான்செப்ட் தான் படம். ஆனா அத ஹைடெக் லெவல்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 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 எப்படி ஒரு அப்பயே வந்து அந்த ஹாலிவுட் தரத்த அந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் நல்லா போகும். நீங்க பார்த்தீங்கன்னா. செகண்ட் ஹாஃப்ல அந்த பங்காளின்ற அந்த சமீரா ரெட்டி ம். விஷயமா ஒரு விஷயம் போவார் பாத்தீங்களா? அப்பதான் அந்த படம் லைட்டா படுத்துச்சு. அசல் அந்த அந்த இல்ல, இதுல இல்ல. அந்த பேஸ்ல. சமீரா ரெட்டின்னே கிடையாது தருண். நான் என்ன சொல்றேன்னா, இது எங்க வந்து இப்ப பிரச்சனை ஆகுதுன்னா, இது வேற மாரி அது இப்ப நம்ம அந்த கருத்து அதான் சொல்றேன்ல, கருத்து சொல்ற மாரி நம்ம சொல்லிட்டு போயிரலாம். ஆனா, அவர் அந்த எந்த அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு அப்படின்ற மாரி நமக்கு தெரியாது. ஆனா, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கும் தெரியாது. நம்ம யூகத்தின் அடிப்படையில என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நீங்க விடாமுயற்சிக்கு என்ன வேணாலும் சொல்றாங்க இல்லையா? அது மாரி என்ன வேணாலும் சொல்லலாம். விடாமுயற்சியில உனக்கு என்ன குறை இருக்கோ எனக்கு வந்து அந்த குறைய நானும் அக்செப்ட் பண்ணி வந்தவன் தான். இப்ப என் தலைவன் வந்து அடி வாங்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். என் தலைவன் அடி வாங்குனா திருப்பி அடிப்பாரு. எம்ஜிஆர் வந்து எப்பயுமே ஒரு 3 அடி, 4 அடிய வாங்குன பின்னாடி தான் திருப்பி அடிப்பாரு. அது மாரி தான். ஆனா, நீங்க எம்ஜிஆர் மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அவர் சிவாஜி மாரி ஒரு கான்செப்ட்ட எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இதுல எங்கேயுமே சிவாஜி ரசிக்காத ஆளும் கிடையாது. எம்ஜிஆர் கரெக்ட்டா ரசிக்காத ஆளும் சொன்னீங்க. கிடையாது. கரெக்ட்டா. இதானே அ. கரெக்ட். இப்ப சொன்னதுதான் கரெக்ட். இல்ல அதுதான் நான் சொல்றேன். இங்க சிவாஜிக்கு மரியாதை உண்டு, எம்ஜிஆருக்கும் மரியாதை உண்டு. அதே மாரி நீங்க என்ன ஒரு கருத்தா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். பகுத்தறிவு இப்ப என்னன்னா, இப்ப நெறைய பேரு நம்மால வந்து இப்ப ஓப்பனா சொல்றேனே, இங்க சொல்றதுக்கு என்னோட இதுல என்ன இருக்கு? சங்கின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா
பெரியார் கருத்தை வந்து எடுத்து ஒரு 2 படத்துல பண்ணியிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு போட்ட ட்வீட்டை தூக்கி கொண்டாடுறவங்க பூரா டிஎம்கே காரங்க தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது இது இல்லண்ணே அண்ணே அவரு வந்து எப்பயோ முற்போக்கு சிந்தனையாளர் தானே அவரு. இல்ல ரொம்பவே அதான் முற்போக்கா சொல்றேன். யோசிப்பாரு. அதுதான் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் கைம்பெண் அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லி நீங்க அந்த படத்துல நீங்க இந்த படத்துல மட்டும் இல்லைங்க. அவர் இன்னொருத்தருடைய ஒய்ஃபோவோ இல்ல இன்னொருத்தரோட ஒய்ஃபா இருந்தவங்களை கல்யாணம் பண்றதோ ஏதோ இன்னைக்கு புதுசுல என்ன இருந்தால பார்த்துட்டோ இப்படி பார்த்துட்டு பேசுங்க. நீங்க ஆரம்பத்திலேயே பாருங்க, அவள் ஒரு வாழ்னு ஒரு படம் வந்திருக்கு. நீங்க படம் பாருங்க தெரியும். மேக்சிமம் அந்த படத்துல எல்லாம் அஜித்னு யாருன்னு சொல்லி போய் வில்லேஜ்ல ரீச் பண்ண படங்க அந்த படம். நீங்க என்ன வேணாலும் அவள் ஒரு வாழை படத்துல நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க அவள் ஒரு வாழை என்ன கான்செப்ட்னு சொல்லுங்க. நம்ம அஜித் ரசிகனா இருக்கணும். அதே சத்தியமா டைரக்டர் தான். பாதி பேருக்கு தெரியாதுண்ணே. இல்ல பாதி அதே பேர் டைரக்டர் கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டா தான் இல்ல இருப்பாங்க. அதே டைரக்டர் தான் ஆனந்த பூங்காற்றன்னு எடுத்தாரு. ஆனந்த பூங்காற்றம் அந்த அந்த இடத்துல ஹிட்டு தான். அந்த படம் அதே கருத்தை தான் வேற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுல இங்க சும்மா வந்துட்டு நான் இப்ப எனக்கு எனக்கு இது 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 இல்லைங்க விஷயம். அவர் எனக்கு கண்டென்ட் வைஸா விடாமுயற்சியில கேட்டீங்கன்னா என்ன நான் குறை சொல்லுவேன். எனக்கு இங்க என் தலைவனை குறை சொல்ல எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. அவர் பண்றத பண்ணிட்டாரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நீ ஒரு விஷயம் பண்ணன, அவன் மேல தப்பு உண்மை. அவன் என்ன காரணத்துக்கு பண்ணானோ என்ன கர்மத்துக்கு பண்ணானோ முன்னாடியே வர வேண்டிய பணம் வராம போயிருச்சு. முன்னாடி இன்னொரு டைரக்டர் பண்ண வேண்டியது, அது என்ன காரணம் ரிஜெக்ட்னு யாருக்கும் தெரியாது. இது எல்லாமே வந்து ஒரு படம் வந்து பின்தங்கி வர்றப்ப இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்ச பல படங்கள் இட்டாக்குன்னா இந்த டைம்ல நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். இதை வந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோன்னே. இந்த படம் கதைலாம் வந்து எங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் முன்னாடியே தெரியும். இந்த படத்தோட இது என்ன ஆக்சுவலாக எப்படி போவோம் கொண்டு பேசி வச்சிருந்தோன்னே. எல்லாமே எங்களுக்கு தெரியும். எல்லாருமே பக்குவப்பட்டாங்கண்ணே. அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பக்குவப்பட்டாங்க. அவங்க வந்து ஓகே இந்த படம் இப்படிதான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ டேரக்டர் கன்வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரும் டேரக்டாக கன்வே பண்ணிட்டார்ல, இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இந்த படம் இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி வச்ச மாதிரி அதே லெவலில் தானே இருந்தது. என்னண்ணே இந்த படத்தில் குறை எனக்கு தெரியலண்ணே, நீங்கள் சொல்லுங்க. இல்ல அதுதான். அப்ப நானும் அதை தான் சொல்ல வரேன். எனக்கு கண்டென்ட் வைஸா கேட்டீங்கன்னா எனக்கு அது ப்ராப்ளம் இருக்கு. நான் அதை பேசுவேன். நீ கண்டென்ட் வைஸா பேச ரைட்டு. இங்க வந்து அவர் தான் குறைச்சல, இவர் இதைத்தான் பண்ணாரு இதைத்தான் நீ என்ன பக்கத்துல இருந்து நீ எப்படி பார்த்த? இப்ப நீ வந்து அவர் இதைத்தான் பண்றாரு நீ எப்படி பேசுறியோ, அவர் இதை பண்ண மாட்டாருன்னு நாங்க பேசுறோம். அவ்வளவுதான். நீ அஜித் பண்ணி தானே? ஆமா. அவரை குறை சொல்ல உனக்கு உரிமை இருக்கு. அவர் அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அதனாலதான் நான் இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அஜித் ரசிகன், அஜித் சாரா குற்றம் சொல்றதுக்கு அவர் 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 அறிக்கை விட்ட மாதிரியோ அறிக்கையில சொன்ன கருத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் மாறுபடல. எனக்கு குறை சொல்ல என் ரசிகர்கள் குறை சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதை உனக்கு எப்படி சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் எனக்கு இருக்கு. என் தலைவன் தப்பு பண்ண மாட்டான் எந்த இடத்துலையும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ குறை சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கும், என் தலைவனை தூக்கி பிடிக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. அதை நீ தப்புன்னு சொல்லக்கூடாது. நீ குறை சொல்றப்ப அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அதை வந்து நீ வந்து இப்ப பேசுறதுனால இன்னைக்கு வர்ற ஸ்டார்களுக்கு கீழே போயிட்டாரு. நீ என்ன வேணாலும் பேசிக்க. அவருக்கு என்றான இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு. அவர் படம் வந்தா இன்னைக்கும் 900 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது, 1000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. நீ யாரு இன்னைக்கு வர அந்த டிராகன் படம் நடிச்சிருக்கா, அப்படியே அவர் படத்துக்கு கீழே கூட நீ என்ன வேணாலும் பேசிக்க. அவருடைய இடம் என்னன்றது இன்னைக்கு வரையும் நிறுவனத்துல இருக்கு. இதை வந்து அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் சொல்லியோ, நான் இப்படிப்பட்டவேனா அவர் சொல்லியோ, அவர் ஒரு விழா நடத்தியோ, இப்படித்தான் நானும் காட்டியோ அவர் விருப்பப்படணும்னு அவசியம் இல்லை. நேற்று அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அதுல கேள்விப்பட்டேன். இது என்னோட ஆதங்கம். ஏண்டா ஒரு மனுஷனோட ஆம்பிஷனை அவர் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அதை ஆம்பிஷன் இடைஞ்சிருக்காரு. அதை வந்து பப்ளிசிட்டி அவர் பண்ணல. நீங்க அவர் வந்து உங்களை கூட்டு போனாரா, மீடியாவை கூட்டு போனாரா, இல்ல ரசிகர்களை கூட்டு போனாரா? வாங்கடா என் பின்னாடியே வாங்கடா, நான் கார் ஓட்டுறேன், என்னை வந்து என்ஜாய் பண்ணுங்கடா, என்னை வந்து கை தட்டுங்கடான்னு கூட்டு போனாரா? போனாரு. அவர் நீங்களா வந்துட்டீங்க, கூட்டம் வந்துருச்சு. அந்த இடத்துலயும் உனக்கு மரியாதை கொடுத்து அவரும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருடைய அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. ஒரு டீமா தன்னால முடியாததா ஒரு டீமா உருவாக்கி இந்தியாவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. நீ அதுலயும் வந்து குறை கண்டுபிடிக்கிற.
பெரிய இல்ல இல்ல பெரிய இல்ல இல்ல போலீஸ் இல்ல இல்ல அளவுக்குள்ளே அதை வந்து பண்ண முடியாம திணறிட்டு இல்ல இருக்காங்க. இல்ல இந்தியால சகோ நான் சொல்றேன். இதை வந்து இது இத இந்தியாவை அவரு ரெப்ரசன்ட் பண்ணி வர ரேஸ வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஆளால பண்ண அ, முடியாதது இல்ல அவர் விஜய் சார் எந்த வந்து இடத்துல ஆடு பண்ணிட்டாருங்க. கொடுத்தாரு இல்ல அவர் எந்த இடத்துல ஆடு கொடுத்தாரு நான் வந்து 3000க்கு வந்தேன்னு சொல்லி ஆடு கொடுத்து எந்த கம்பெனியை விளம்பரம் படுத்த சொன்னாரு அவருடைய மோட்டார் சைக்கிளை வந்து இன்னைக்கு போன்றாரு அவர் ஒரு அவருடைய அவர் பண்ணலையே அவரை சார்ந்த உடன் யாரு கூட பணம் கொடுத்துருக்கவங்க பண்ணியிருப்பாங்க அவரை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருப்பான் அதை வந்து இங்க ட்விட்டர்ல போட்டிருப்பான் அதுவும் வந்து பப்ளிசிட்டி ஆகுது அவர் ஏன் வந்து மோட்டார் சைக்கிள் கம்பெனியை வந்து விளம்பரம் பண்ணி கொடுறான்னு எதுவும் போய் அனௌன்ஸ் பண்ணாரா அஹ்? சும்மா ஏதோ பேசணும்னு பேசக்கூடாது அவர் விளம்பரம் பண்ணணும்னு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதை இன்னைக்கு வரையும் விரும்பல தம்பிகளா பேச வைக்காதீங்க எங்களுக்கும் பேச தெரியும் நாங்களும் பேசுவோம் வேணாம் இதோட நிப்பாட்டிக்குவோம் ஏன்னா இது எங்களுக்கு நீங்க பூமர்னு அவர் அதான் படத்துலயே வச்சிட்டாரு எங்களை பூமர் அவர் வச்சுக்க அவரை பூமர்னு சொன்ன மாதிரி வச்சு பூமர்னு சொல்ல போறீங்க அவ்வளவுதானே வேற என்ன பண்ண போறீங்க இல்ல இல்ல நான் நான் என்ன சொல்லிக்கிறேன் இன்டெலெக்சுவலா